தொப்பை நிறைய வச்சிருக்காங்களே அவங்களுடைய தம்பி தானமா தம்பி தான் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா அதனால வந்து செக்ஸ் லைஃப் நல்லா இருக்குமா சில பேர் ரொம்ப ஃபேட்டாவே இருப்பாங்க உழைக்கவே மாட்டாங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டாயிடுவாங்க தொப்பை விழுந்துடும் தொப்பை உள்ள ஆண்களுக்கு செக்ஸ் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்காது தொப்பை வந்து இப்படி வெளியே வர வர தம்பி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுவான் தொட்டாலோ முத்தம் கொடுத்தாலோ ஓரல் செக்ஸ் பண்ணாலோ அவங்களுக்கு என்ன வரும் உணர்ச்சி வரும் 2 இன்ச்சு தான் இருக்கு அப்படின்னா அது 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு கூட வரும் நீங்க எத்தனை காலம் இருக்கீங்களோ ஒரு 60 வயசோ 65 வயசோ நீங்க செக்ஸ் காலம் எத்தனை வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் நீங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகா. நேர்களே, ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டைமும் வந்து செக்ஸுவலா வந்து செக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறோம். எனக்கு வந்து செக்ஸ் பத்தி தான் பேசுறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி வந்திருக்கேன். நாங்க கேட்கிற கேள்வி நாங்க போற வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்களுடைய சேனல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்ட்டு சார்கிட்ட நேரா போலாம். வாங்க போகலாம். சார் வருவீங்களா? நேரா போறீங்களா? கோனே போறீங்களா? பழனி எங்க இருக்கிறாரு அங்கதான் போறீங்க. நேரா வராங்களா என்கிட்ட? அவர் மூலியமா தான் வந்துட்டு என்னுடைய சில கேள்விகள் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமா சார், வணக்கம். வணக்கம் சகானா. எஸ் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சந்தோஷம். சொல்லுங்க, என்ன விஷயம், என்ன கேள்வி? பெண்களை பற்றியா ஆண்களை பற்றியா? இன்னைக்கு வந்து எல்லாம் உங்களுடைய அங்கிளை பத்தியா, தாத்தா பத்தியா, பாட்டி பத்தியா? ஆண்கள்னாவே எல்லாமே ஒண்ணா வந்துடுறாங்க. அதுல ஒண்ணா அப்படிலாம் ஆண்களும் ஒண்ணா வந்துருவாங்க. ஆண்களுக்கு இப்ப வந்து சின்ன பசங்க கூட இப்ப நல்லா பல்கா குண்டாவே இருக்காங்கல்ல. இப்ப இந்த கேள்வி அதுலயே வந்து சேர்ந்து வந்துடும் சார். என்ன கேள்வி? ஓ, பல்கு. ஆமா, பல்கா. ஆமா, நல்லா பல்கான கேள்விதான். சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்கள் வந்துட்டு ரொம்ப குண்டா இருக்காங்க, அப்படியே தொப்பை ரொம்ப பெருசா இருக்குது, இப்படி முன்னாடி அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது சில பேருங்களுக்கு. அவங்க வந்து இந்த செக்ஸ்ல வந்துட்டு எப்படி என்ன முன்னால தொங்குது? உறுப்பா? உறுப்பா தொங்குது? உறுப்பு தொங்குது? தொப்பா சார், வயிறு. ஓ, வயிறு தொங்குதுன்னீங்களா? நான் முன்னால தொங்குதுன்னு ஒண்ணு சரியா? எல்லாருமே தொங்கதான் சார். சரி, அதையா சார் பத்தி பேசுறீங்க? நான் கேக்குறது வேற. நீங்க முன்னால அப்படியே தொங்குதுன்னீங்களே. சார் வந்து எப்படி கேக்குறாரு? நான் வந்து அழகான ஒரு கேள்வியோட வந்தேன். ஒரு கேள்வி கேட்டா கூட நேர்களுக்கு புரியுற மாதிரி கேட்கணும். சார், நீ என்ன சொன்ன? சார், ஒரு ஆண்கள் குண்டா இருக்காங்க, தொப்பை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தொப்பை இருக்குது, அதுக்கப்புறம் அது தொங்குது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஆக்ஷனோட தொங்குது. எது தொங்குது அப்படின்னு சொன்னேன் நானு. தொப்பை தொங்குதா? அப்படி சொல்லுங்க. தொப்பை தொங்குது சொல்லுங்க. சார், தொப்பை இருக்குது, தொங்குது அப்படின்னீங்க. சரி, ரைட், சொல்லுங்கம்மா. சரி சார், ஓகே. நிறைய பேர் வந்து குண்டாவும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாவும் இருக்குது. ஓகேவா? அவங்க செக்ஸ்ல வந்து எப்படி சார் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அதுல கிடைக்குமா? அவங்களுக்கு எப்படி வச்சுக்கோங்க? ஏன்னா வந்து என்னோட உறுப்பு வந்து தம்பி ரொம்ப சின்னதா இருக்குமா, இல்ல பெருசா இருக்குமா, நீட்டா இருக்குமா? என்னவோ உங்களுக்கு தான் தெரியும், நீங்க சொல்லுங்க அதை பத்தி. உங்களுக்கு தான் தெரியும். அதாவது சகானா வந்து கேட்கிற கேள்வி, பெரும்பாலும் ஆண்கள், பெரும்பாலும் எல்லாருமே ரொம்ப ஃபேட் இல்ல, ரொம்ப வந்து குண்டாவும் இல்ல, தொப்பை இல்ல. ஒரு சிலர்லாம் பாக்குறோம், நம்ம பப்ளிக்லயும் பாக்குறோம், நேர்களும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அதாவது சகானாவுக்கு டவுட். என்ன டவுட் அப்படின்னா, தொப்பை நிறைய வச்சிருக்காங்களே அவங்களுடைய தம்பி தானமா? தம்பி தானா? ஆண் உறுப்பு பெருசா இருக்குமா, சின்னதா இருக்குமா, அது அதனால வந்து செக்ஸ் லைஃப் நல்லா இருக்குமா, இப்படிதானே உங்களுடைய கேள்விமா? இளைஞர்களுக்கு பெரும்பாலும் ஒரு சிலர் தான் வந்து தொப்பையோட இருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மு, ஒர்க் அவுட், வாக்கிங், ஜாக்கிங், உடற்பயிற்சின்னு போயிட்டு ஓரளவுக்கு இருந்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட 30 வயசு 40 வயசுக்கு மேல உழைப்புகள் அதிகம், கடினமான உழைப்புகள். சிலர்லாம் அப்படியே வெயிட் லாஸ் ஆனாங்க. ஆனா சில பேர் ரொம்ப ஃபேட்டாவே இருப்பாங்க, உழைக்கவே மாட்டாங்க. சில பேர் ரொம்ப தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டாயிடுவாங்க, தொப்பை விழுந்துடும். தொப்பை உள்ள ஆண்களுக்கு செக்ஸ் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. தொப்பை பெருசா இருக்குது. தொப்பை வந்து இப்படி வெளியே வர வர தம்பி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுவான். எவ்வளவு தூரம் உள்ள போகும்? சும்மா ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் இருக்குமே, உள்ள சுத்தமா ஈத்துக்கும். தொப்பை இல்லாத ஆண்களுக்கு உறுப்பு வெளியே நல்லா பெருசா தெரியும், வரும், அது இயற்கை. ஆனா தொப்பை வெளியே வர வர அது ஆண் உறுப்பு உள்ள போயிடும். பெண்ணுகிட்ட கண்டிப்பாக செக்ஸ் லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது. அப்ப உங்களுக்கு கஷ்டம் தான், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொப்பையை வச்சுக்கின்னு பெண் உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு உராய்வு ஏற்படும் போது தான் பெண்ணுக்கு சுகம் இருக்கும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு வச்சுக்கின்னு அந்த உராய்வு எங்க கிடைக்கும்? அது கிடைக்காது.
இது மாதிரி உள்ள ஆண்களால் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது. அது மாதிரி தொப்பை வந்து உறுப்பு சின்னதாகி செக்ஸ் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க, செக்ஸே பண்றது இல்லை. அவங்க அம்மா முடிவு பண்ணிடுச்சு, அந்த அம்மா முடிவு பண்ணிடுச்சு இனிமேல் நம்ம செக்ஸ் லைஃபே இல்லை, நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், இதை வச்சு நம்ம அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, வீட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அது மாதிரி பெண்கள் சலிச்சு போய் நம்மளுக்கு கணவனுக்கு தொப்பை வந்து போச்சு, ஆண் உறுப்பு உள்ள போயிடுச்சு, இது மேல நம்மளுக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுகிற பெண்களுக்கு என்னுடைய அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நான் வெளிப்படையாக சொல்றேமா, தொப்பை உள்ளவங்களுக்கு உறுப்பு சின்னதாயிடும், அந்த உறுப்பை நம்ம வலிமையாக்கலாம், பெருசாக்கலாம், விரைப்புத்தன்மை கொடுக்கலாம். ஒரு பெண்ணை தொட்டாலோ முத்தம் கொடுத்தாலோ ஓரல் செக்ஸ் பண்ணாலோ அவங்களுக்கு என்ன வரும்? உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சினால் சிறிதாக உறுப்பு பெரிதாகும். இப்ப 2 இன்ச்சு தான் இருக்கு அப்படின்னா அது 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு கூட வரும். ஆனா சில பேர் தொப்பை உள்ளவங்களுக்கு அது ஏஞ்சிருக்காது, சுத்தமா படுத்துரும், தொங்கி போயிடும். அதான் அந்த தொப்பை வெளியே வரும்போது உறுப்பினுடைய நரம்புகள் என்ன ஆகுதுன்னா உள்ள ஈர்த்துக்குது. அது அவருக்கு அவரால கிடையாது, அது அந்த தொப்பைனாலதான். தொப்பை நிறைய ஆண்களுக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க, என்ன சார் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவேன். இது மாதிரி என் உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல தொப்பை இல்லாத போது பெருசா இருந்தது சார், தொப்பை வெளியே வர வர என்னுடைய தம்பி உள்ள போயிட்டான் அப்படிதான் சொல்றாங்க. அதனாலதான் நீங்களும் அந்த கேள்வி கேட்டீங்க, கரெக்டான கேள்விதான். நிறைய ஆண்களுக்கு தொப்பை உள்ளவங்களுக்கு உறுப்பு சின்னதாதான் இருக்கும், உடல் உறவுல திருப்திப்படுத்த முடியாது, விந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்துடும். நான் விந்துனா கூட பரவாயில்ல, சில பேர் செக்ஸே பண்ணாம இருக்காங்க. சில பெண்கள்லாம் தொப்பை உள்ள கணவனுக்கு உறுப்பு உள்ள போயிட்ட பிறகு நம்ம லைஃப் இவ்வளவுதான், இந்த மாதிரி செக்ஸ் என்பது இது வார்த்தையே கிடையாதுன்னு சொல்லி அப்படியே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. எதுக்கு? தொப்பை உள்ள போறதுக்கு, தம்பி வெளியே வரதுக்கா? சொல்லிட்டீங்க பாயிண்ட். தொப்பை உள்ள போறதுக்கு, தம்பி வெளியே வர்றதுக்கு சரியான பாயிண்ட். நல்ல வசனம் சார், அருமையான பாயிண்ட் சகானா சொல்லிட்டாங்க. தொப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம், தம்பியை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட நீங்க சேரும் போது அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு. என்னன்னு, இத்தனை வருஷம் இல்லாத கணவன் தொப்பை லைட்டா குறைஞ்சு போய் உறுப்பு வெளியே கொண்டு நம்ம கூட டெய்லி படுக்கிறாருன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அந்த பெண்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய சிகிச்சைக்கு நீங்க ஒரு முறை வாங்க. நாங்க ஏன் சிகிச்சைக்கு வர சொல்றோம் அப்படின்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு எங்க போறது, யாரை பாக்குறது, எங்க கன்சல்ட் பண்றது, இந்த விஷயத்த போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு மனநிலையில இருப்பீங்க. ஆண்களுக்கு தொப்பை வந்தவொடனே பாத்தீங்கன்னா உறுப்பு சின்னதா இருக்கும். உங்க இந்த நேர்கள் பாத்துக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும், மனசாட்சியோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம உறுப்பு சின்னதா இருக்கு, இந்த உறுப்பு வச்சு நம்ம எப்படி நம்ம செக்ஸ் பண்ண முடியும்னு ஒரு ஃபீலிங் இருப்பீங்க. யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்றது, யாரை கேட்கறதுன்னு. அதாவது எங்கிட்ட ஒரு முறை வாங்க, நாங்க எல்லா ஊருக்கும் கேம்ப் போறோம், தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க. இந்த யூடியூப்ல ஓடி நிக்கிற இந்த ப்ரோக்ராம்ல டேட் வாய்ஸ் போட்டிருக்கோம், ஒவ்வொரு ஹோட்டலுடைய ரூம் நேம் போட்டுக்கிறோம், டைமிங் போட்டுக்கிறோம். இதெல்லாம் நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், உங்க செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். நாங்க அது மாதிரி கல்பெல்லாம் வச்சிருக்கேன், காய் கல்பெல்லாம் வச்சிருக்கேன். நீங்க லைஃப்ல மனைவியோட சந்தோஷமா இருக்கிற காலம், நீங்க எத்தனை காலம் இருக்கீங்களோ, ஒரு 60 வயசோ 65 வயசோ, நீங்க செக்ஸ் காலம் எத்தனை வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் நீங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம். அது மாதிரி ஒரு கேப்சூல் வச்சிருக்கேன், லாங் டைம் பண்றதுக்கு, உறுப்பு பெருசா ஆகிறதுக்கு ஆயில் வச்சிருக்கேன், ஒரு முறை 2 முறை செய்யறதுக்கு பவுடர் லேகெல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க 10 பேர்கிட்ட பெருமையா சொல்லலாம், பழனி சார் பெஸ்ட் டாக்டர், நீயும் போப்பா, நீயும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லலாம். அது மாதிரி உங்களை உருவாக்கி தருவேன். ஒரு முறை ஆலோசனை பண்ணுங்க. இந்த தொப்பை உள்ளவங்கலாம் கண்டிப்பா செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது. தொப்பை பெருசாகும் போது உங்களுக்கே தெரியும், தொப்பை பெருசாகும் போது அது உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுது. அது உங்களால கிடையாது, அந்த தொப்பைனாலதான். அந்த தொப்பையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு நாங்க நிறைய டிப்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெடிடேஷன், அதாவது உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம், கவுன்சிலிங் கொடுப்போம். இது மூலியமா தொப்பை குறைச்சி உறுப்பு பெருசாக்கி நீங்க சந்தோஷமா இருக்க வைக்கலாம். ஒரு முறை நீங்க பார்த்து ஆலோசனை பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். என்ன நேரில கேட்டீங்களா? இந்த மாதிரி தொப்பை இருக்கிறவங்க இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தொப்பை உள்ள போகணும், உங்க தம்பி வெளியே வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் பழனிக்கு நீங்க கால் பண்ணி அவர்கிட்ட அது ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டாரு. அவர் எந்தெந்த ஊருக்கு போறாரோ எல்லா ஊருக்கும் கீழே நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டேப்லெட் வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமா உங்க தொப்பை உள்ள போறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.